வணக்கம். ஸ்ரீ சிவசக்தி ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ஆர் சுப்பிரமணியன் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு 27 நட்சத்திரங்களுக்கும் மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் மற்றும் மிருத்தி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பற்றி பார்ப்போம். முதலில் 27 நட்சத்திரங்களில் மும்மூன்று விதமாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் மேல்நோக்கு நாள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ரோஹிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திரடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்தரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்கள் ஆகும். இவைகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடியதனாலும் இவற்றிற்கு மேல்நோக்கு நாள் என்று பெயர். இதில் செடி கொடிகள் வளர்ப்பதற்கு அந்த பந்தல் போடலாம் விவசாயிகள். அடுத்தது களை பறிக்கலாம். அடுத்தது புதுதாக நாற்று நடலாம் விவசாயிகள். மேலும் அவர்களுக்கு வேண்டிய களைகளை எடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மேல்நோக்கு வளரக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனைத்தும் நன்றாக நடக்கும் விவசாயிகளுக்கு. மற்றும் அரசாங்க சம்பந்தமாக தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் அன்று மேல்நோக்கு நாளில் பதவியேற்பது மிகவும் உசிதமானது. மேலும் இதில் பட்டாபிஷேகம் செய்யக்கூடியது நல்லது. மற்றும் இங்கு புதிதாக வாகனங்களை வாங்கி கட்டடம் கட்டி அதில் பாதுகாப்பு வைப்பதற்கு உகந்த நாட்களாகும். பல்வேறு விதமான நன்மைகள் அதில் நடைபெறக்கூடியது நன்மையான மேல்நோக்கு நாள்கள் நடைபெற்று கொண்டு வரும். இது சம்பந்தமாக மற்றும் மேல்நோக்கு நாளில் சுப காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். மற்றும் இந்த மாதிரி மேல்நோக்கு நாள் என்று சொல்லக்கூடிய காலத்தில் அனைத்து விதமான நன்மையை நாம் அடைய வேண்டும் என்றால் அன்று மேன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். இதில் நாம் வைத்திருக்கக்கூடிய பட்டறை என்று சொல்லக்கூடிய நம்ம எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது மற்றும் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் அன்றைக்கு நாம் வைக்கக்கூடிய பொருட்களை நாம் அடுக்கி சுத்தமாக வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். தொழில் நன்றாக லாபமாக இருக்கும். அடுத்தபடியாக கீழ்நோக்கு நாள். இந்த கீழ்நோக்கு நாளுக்குரிய நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விஷாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்கள் ஆகும். இவைகள் எப்படின்னா கீழ்நோக்கு நாள் என்றால் குளம் வெட்டலாம், பழைய கிணறுகளை தூர்வாரலாம் மற்றும் போர்வெல் என்று சொல்லக்கூடிய போர்வெல் அமைப்பு போடலாம். மற்றும் புதிதாக மரங்கள் தென்னை மரங்கள் ஆகியவற்றை நடக்கு கீழ்நோக்கு நாளை தேர்ந்தெடுத்து அந்த புளியை வெட்டி பறித்து ரெடியாக வைத்து கொள்ளலாம். மற்றும் இந்த கீழ்நோக்கு நாளில்